மாடல்ஸ் வந்து wood எங்கே யூஸ் பண்ணுவோம், ஹவு டு யூஸ் wood அப்படின்னு பார்க்க போகிறோம். wood இஸ் யூஸ்டு டு ப்ராபபிலிட்டி, பாஸ்ட் ஹேபிட், willingness, சாய்ஸ், ரெகுலர் ஹேபிச்சுவல், ரிக்வஸ்ட் பை கொஸ்டினிங், விஷஸ், இம்ப்ராபபிள் கண்டிஷன் அண்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ ப்ராபபிலிட்டி அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவோன்னா வாய்ப்பு அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டினா ஐ வுட் மீட் மை ஃப்ரெண்டு, நான் என்னுடைய ஃப்ரெண்டை சந்திக்க இருக்கிறேன். அடுத்து பாஸ்ட் ஹேபிட்னா வென் ஐ வாஸ் ஏ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐ வுட் ஸ்மோக் ஹெவிலி, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது நான் ஹெவியாக ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. வில்லிங்னஸ்க்கு வுட் யூஸ் பண்ணுவோம். தே வுட் லைக் டு கோ ஹோம், அவர்கள் வீட்டிற்கு போக விரும்புகிறார்கள். சாய்ஸு தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வுட் ரேதர் டை தென் ஈட்டிங் திஸ் ஜங்க் ஃபுட், நான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவதற்கு பதிலாக நான் இறப்பதே மேல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ரெகுலர் ஹேபிச்சுவல், அதாவது சின்ன வுட் ரிட்டர்ன் ஹோம் அண்டு ரீட் லெட்டர்ஸ் டெய்லி, சின்ன வந்து வீட்டுக்கு போனோடனே லெட்டர்ஸை டெய்லி படிப்பான். அடுத்தது ரிக்வஸ்ட் பை கொஸ்டின் அப்படின்றது வுட் யூ மைண்ட் மூவிங் எ பிட், கொஞ்சம் நீங்கள் நகர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறது. நகர்ந்து கொள்ளலாமா, நகர்ந்து கொள்வீர்கள் அப்படின்னு. அடுத்த விஷஸ் பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் டைம்லி ஹெல்ப், நான் வந்து அவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னத்துக்குன்னா அவன் என்னோட டைமுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. அடுத்தது இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு நடக்காத ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, நான் பறவையாக இருந்தால் நான் பறப்பேன். அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சுபா செட் தட் ஷி வுட் கோ டு டெல்லி த வீக் ஆஃப்டர், அதாவது அவள் சொன்னால் அவள் த வீக் ஆஃப்டருக்கு அப்புறம் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுறது மாடல்ஸில் ஷேல் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். ஷேல் இஸ் யூஸ்டு டு அஷூரன்ஸ், ப்ராமிஸ், கமாண்டு, த்ரெட்டு, சர்டன்டி. அஷூரன்ஸ்னால் என்னென்னா உறுதி. டேக் த மெடிசன் ரெகுலர்லி அண்ட் யூ ஷால் பி வெல், நீங்கள் வந்து மெடிசன் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லாயிடும், அதாவது குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ராமிஸ் அப்படின்னா வாக்குறுதி. இஃப் யூ வின் த மேட்ச் யூ ஷால் ஹாவ் ஏ ஹாலிடே, நீ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டேன்னா நீ வந்து உனக்கு ஹாலிடே வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு. கமாண்ட் அப்படின்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் ரீச் த ப்ரேயர் ஹால் பை 4 PM, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரேயர் ஹாலுக்கு கரெக்டாக 4 PMக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிறது. த்ரெட்டன் அச்சுறுத்தல், இஃப் யூ டோன்ட் பாஸ் இந்த எக்ஸாம் யூ ஷுல் பி ரிட்டைன்ட் இன் த சேம் கிளாஸ், நீ பாஸ் பண்ணலன்னா இதே கிளாஸில் தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சர்டைன்டி அப்படின்னா வந்து உறுதி. இஃப் யூ சிங் வெல் யூ ஷால் பி த வின்னர், நீ நன்றாக பாடினால் நீ தான் வின்னராக இருப்ப அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஷுட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா டியூட்டி அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன், அட்வைஸு அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒப்பீனியனுக்கு. அடுத்து ஹை டிகிரி ப்ராபபிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ் டியூரிங் ஓல்ட் ஏஜ், அதாவது நாம் வந்து வயதான காலத்தில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ஒப்பீனியன் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் லாக் த டோர் வென் யூ லீவ் ஹோம், நீ வந்து வெளியில் கிளம்புனா நீ என்ன செய்யணும், உன்னோட வீட்டு டோரை வந்து லாக் பண்ணிட்டு போகணும். அது ஹை டிகிரி ப்ராபபிலிட்டி அப்படின்றது த டீம் ஷுட் வின் த ட்ரோஃபி ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் டேக்கன், நம்ம ஃபுல் எஃபர்ட் நம்ம எடுத்த அந்த டீம் வந்து எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும், வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாடல்ஸில் கேன் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்க்க போகிறோம். வேர் டு வி யூஸ்டு டு கேன், த கேன் இஸ் யூஸ்டு டு எபிலிட்டி, பெர்மிஷன், பாசிபிலிட்டி, ரிக்வஸ்ட்டு, ஆஃபர். எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே தமிழ் மீனிங் சொல்லிவிட்டு அதனால் எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். எபிலிட்டினா ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, என்னால் இங்கிலீஷு ஃப்ளூயன்ஸியாக பேச முடியும். பெர்மிஷன், கேன் ஐ கோ அவுட் அப்படின்னு சொல்கிறது. கேன் ஐ கோ அவுட் அப்படின்னா நான் வெளியே நான் போக முடியுமா அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா மலேரியா கேன் பி டேஞ்சரஸ், மலேரியா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறது. ரிக்வஸ்ட் பார்த்திங்கன்னா கேன் யூ டேக் மீ டு த சென்ட்ரல் ஸ்டேஷன், கேன் யூ டேக் மீ டு த சென்ட்ரல் ஸ்டேஷனா என்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஐ கேன் லெண்ட் யூ மை புக், நான் உன்னுடைய நான் வந்து என்னுடைய புத்தகத்தை உனக்கு நான் வந்து இரவல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது குட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா எபிலிட்டி பாஸ்ட்டு, ரிக்வஸ்ட்டு, பொலைட்டு. ஐ குட் ஈஸிலி ரன் ஃபாஸ்ட் தி டேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஐ குட் ஈஸிலி ரன் ஃபாஸ்ட் தீஸ் டேஸ்ன்னு சொல்கிறது. இது பாஸ்ட்டு, அதாவது ரன் ஃபாஸ்ட் தோஸ் டேஸ் ஐ குட்
ஈஸிலி ரன் ஃபாஸ்ட் தோஸ் டேஸ். நான் அந்த நாட்களில் நான் என்ன செஞ்சேன்னா ஈஸியாக வேகமாக ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ரிக்வஸ்ட் பொலைட்டில் குட் ஐ see the manager for a minute. குட் ஐ see the manager for a minute. ஒரு நிமிஷத்தில் நான் மேனேஜரை பார்க்க முடியுமா அப்படின்னு பொலைட்டாக கேட்குறது. அடுத்தது மே எங்கே யூஸ் பண்ணோன்னா மே இஸ் யூஸ்டு டு பெர்மிஷன், பாசிபிலிட்டி, விஷ் ஆர் ப்ரேயர், பர்பஸ். பெர்மிஷனுக்கு மே ஐ கோ ஹோம் இன் த ஆஃப்டர்நூன். நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நான் வந்து என்னை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறது. பாசிபிலிட்டினா இட் மே ரெயின் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. விஷ் ஆர் ப்ரேயர்னா மே காட் பிளஸ் யூ, உனக்கு கடவுள் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பர்பஸ் அப்படின்னா ஹி கோஸ் டு த ஜிம் ஸோ தட் ஹி மே பிகம் லீன். நீ வந்து ஜிம்முக்கு நீ போனேன்னா கண்டிப்பாக நீ லீன் ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது மாடல்ஸில் மைட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். மைட் இஸ் யூஸ்டு டு பெர்மிஷன், டவுட்ஃபுல், பாசிபிலிட்டி, சஜஷன், பர்பஸ். பெர்மிஷன்னா ஹி டோல்டு மீ தட் ஐ மைட் யூஸ் ஹிஸ் கார். அவன் என்கிட்ட சொன்னால் நான் வந்து அவனோட காரை யூஸ் பண்ணிக்கலான்னு. டவுட்ஃபுல் பாசிபிலிட்டினா ஹி மைட் கோ டு மூவி. இன்றைக்கி மூவி போகலான்னு அவன் இருக்கான், போகலான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. போகலாம் அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. சஜஷன் யூ மைட் விசிட் த பிக் டெம்பிள் விச் இஸ் ஆன் யுவர் வே. அதாவது நீ வந்து உன்னோட நீ போகிற வழியில் பெரிய டெம்பிளை கூட நீ விசிட் பண்ணலாம், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது. போய் பார்க்கலாம் அப்படின்னு, போகலான்னு. பர்பஸ் அப்படின்னா ஹி லெஃப்ட் த ஆஃபீஸ் இயர்லி ஸோ தட் ஹி மைட் கோ ஃபார் ஏ ஃபங்க்ஷன். ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டான், ஏன்னா ஹி மைட் கோ ஃபார் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு இருக்கிறதுனால. அடுத்தது மஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஆப்ளிகேஷன் அல்லது நெசசிட்டி, கம்பல்ஷன், சர்டன்டி. ஆப்ளிகேஷன் நெசசிட்டிக்கு வி மஸ்ட் ஒபே அவர் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்றப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது வி மஸ்ட் ஒபே அவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்பல்ஷன்னா இது கண்டிப்பாக நீ செய்யணும், நாளைக்கு இந்த ஒர்க்கை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் அசைன்மெண்ட் பை டுமாரோ. டுமாரோக்கு நீ இந்த அசைன்மெண்ட்டை கண்டிப்பாக நீ ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சர்டைன்டி, இட் மஸ்ட் பி கோல்டு அவுட் சைட். இந்த அவுட் சைடு வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப கோல்டாக இருக்குது அவுட் சைடில் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செமி மாடல்ஸில் R2 எங்கே யூஸ் பண்ணுவோம். R2 இஸ் யூஸ்டு டு டியூட்டி, மாரல் பைண்டிங், மாரல் ஆப்ளிகேஷன், பாசிபிலிட்டி, நெசசிட்டி. இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டியூட்டிக்கு வந்து யூ ஆர் டு சென்ட் மணி டு யுவர் பேரண்ட்ஸ். அடுத்தது மாரல் ஆப்ளிகேஷனுக்கு வி ஆர் டு ஹெல்ப் த புவர். அடுத்தது பாசிபிலிட்டிக்கு ஹி ஹாஸ் டன் வெல் இன் த இன்டர்வியூ, ஹி ஆர் டு கெட் த ஜாப். நெசசிட்டினா வி ஆர் டு ஹேர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் த ஃபங்க்ஷன். அடுத்தது நீட் எங்கே யூஸ் பண்ணால் நெசசிட்டிக்கு தேவை அப்படின்னு வரும்போது சொல்லுவோம். யூ நீட் டு ஸ்டடி எ லாட், அது ஒரு எக்ஸாம்பிள். மாரல் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் நீடு. வி நீடு டு டேக் எ பாத் எவ்ரிடே டு கீப் க்ளீன். ஓகேவா, பாத் அது சொல்லுவோம். அடுத்தது யூஸ்டு டு வந்து ஹேபிட் இன் த பாஸ்ட். ஐ யூஸ்டு டு ப்ளே ஃபுட்பால் எவ்ரி சண்டே, அது யூஸ் பண்ணுவோம். டேருங்கிறது இன்ட்ராகேட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணுவோம். டேர் ஹீ சே ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஹவு டேர் ஹீ கிரிட்டிசைஸ் மீ. அடுத்த நெகட்டிவில் வரும்போது ஐ டேர் நாட் கோ டு த ஹவுஸ்ஹோல்டு ஹவுஸ், ஹண்டட் ஹவுஸ். ஐ டேர் நாட் கோ டு த ஹண்டட் ஹவுஸ். அடுத்து ஐ டேர் நாட் see his pitiable condition. இப்படி யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மாடல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது மாடல்ஸ் வந்து ஹவு டு யூஸ் மாடல்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.